வணக்கம் மகளே, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறது ஜோஸ் ஒய்ஃப் சேனல். காலகாலமாக வந்து புலம்பிக்கிட்டே இருந்து ஒரு வழியாக வந்து என்னோட சேனல் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இல்லை, நேற்றே ஆரம்பிச்சேன். ஒரு வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டேன். இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு இன்ட்ரோ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உட்காந்துருக்கோம். ஆனால் கண்டென்ட் எதுவுமே கோப்பான், கண்டென்ட் இல்லையே கோப்பான் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து இப்போ கடைசி வரைக்கும் கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கிறதே ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாது. மொதல் வீடியோ போகிறோன்னு ஆகிப்போச்சு. இது கண்டென்ட் இருந்தால் என்ன, கண்டென்ட் இல்லாட்டி என்ன, இது எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பேசலாம், என்ன வேணால் பேசலாம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க மிஸ்டர் புகழ்? ஏன் புகழை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்ல, இவர் தான் நம்ம புகழ், நம்ம நண்பர். பிடெக் வாழ்க்கையில் இவங்க கூட சேர்ந்து சுற்றினாலும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பொண்ணு கூட சுற்றினாங்க. சரி, அதை விடுங்க. கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இது நமக்கு இது கிடையாது. நாம ஏன் வந்து கண்டென்ட் வரக்கூடாது, கண்டென்ட் இல்லாமல் இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்துருக்கோம். ஓகே, ரொம்ப நேரமாக கண்டென்ட்டுன்னு தெரிவிட்டு இருந்தது. இப்போ இந்த மேட்டில் வந்து எழுதி லவ் யூ அப்படின்னு எழுதி லவ் யூ. இவ்வளோ ஒரு புனிதமான வார்த்தை. எந்த அளவு புனிதமான வார்த்தைன்னா, இதை சொல்கிறவளுக வாய் எவ வாயுமே நல்ல வாயாக இருக்க மாட்டேங்க. ஒருத்தியாவது உண்மையாக இருக்காளா? சரி விடுங்க, காதலில் சூத்தடி வாங்கியாச்சு, வாழ்க்கையில் சூத்தடி வாங்க போயிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு ஞான குரல் வந்து என் தலையில் தட்டி, போடா தாயலி, அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணு, அந்த யூடியூப் சேனலில் போய் உன் கவலையெல்லாம் கத்தி கதறி பேசு. அப்படி நீ பேசினீனாதான் அதுலேயாச்சும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லி என் ஞானோதயம் சொல்லிச்சோ இல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க. சரி, பேசணும்னு சொல்லிட்டியாச்சு, வந்தாச்சு, பேசணும்னு உக்காந்தாச்சு. என்ன பேசலாம்? மறுபடியும் என்ன வேணால் பேசலாம். முதலாக பேசணும்னு வந்தாச்சு, நாமையும் அதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது வந்து நான் இப்போதைக்கு பேச மாட்டேன். அது வந்து அது இது 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 அது இது அதுன்னு இது எதனா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து ஒரு அந்த அதை வந்து நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வருவோம். இதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு. நம்ம புகழ் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஏய் ஏதாவது பேசுகிறா, அம்மா இப்படியே உட்காந்துருக்காதரா, அப்புறம் எதுக்கிட்ட இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன், மலுமட்டி மடையா அப்படின்னு சொல்லி என்னை திட்டினானுங்க. திட்டி எப்படியோ ஒரு கையில் வந்து இப்போ தான் வந்து மைக்கை கையிலே எடுத்துட்டேன். வெற்றியின் முதல் படி என்பது பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு இப்போ நாம் வெற்றியை நோக்கி போகணும், நோக்கி போகணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து புகழ்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் வந்து அவ்வளோ நல்ல பையனாக இருக்கும். எல்லாம் பேச மாட்டோம், யாருமே பேச மாட்டோம். சமுத்திரக்கனி சொல்ற மாதிரி கேட்ட வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். கேட்ட வார்த்தையை பேசுவோம். அதில் இப்போதைக்கு உங்களோட